இந்த வீட்டில் எல்லா வேலையும் நம்ம ஒருத்தியே பார்க்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ வேலை பார்த்தாலும் மறுபடியும் எதனா ஒரு வேலை வந்துடுது. எனக்கு எப்போ தான் விடிய காலம் வருமோ? அம்மா அம்மா எங்கம்மா இருக்க? இங்கே வாமா சீக்கிரம். இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? இப்போ காலையில் இப்படி கத்திக்கிட்டு இருக்கியே. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குடா கிச்சனில். நான் என்னடா பண்ணுறது? அவ்வளோ பாத்திரம் குமிஞ்சு போட்டு வச்சிருக்கியே. எல்லாத்தையும் கழுவணுமா இல்லையா? அம்மா எனக்கு பசிக்குதுமா, சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு போடுமா. எது? நான் சாப்பாடு செஞ்சு போடவா? ஏண்டா இத்தனை நாள் நான் தானே உங்களுக்கு ஆக்கி போட்டேன். இப்போதான் நீ வத்தனே ஒரு பொண்டாட்டி ஒன்று கட்டிட்டு வந்திருக்கிய. அவளை போய் செய்ய சொல்கிறா. ஏண்டா இன்னமும் என்னையே போட்டு உயிரை வாங்குறீங்க? அம்மா அம்மா பசிக்குதுமா, நீ செஞ்சாதாம்மா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளீஸ்மா செஞ்சு போடுமா. டேய் இந்த கதையில் இங்கே வேண்டாம், போய் உன் பொண்டாட்டி செய்ய சொல்கிறா. என்னை பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு? ஒரு பொம்பளை எவ்வளோ வேலை தாண்டா பார்க்குறது வீட்டில். ஐயையோ அம்மா வேற என் பொண்டாட்டியை சமைக்க சொல்லுது. அவளுக்கு ஒரு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதுன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். இதை சொன்னால் என்னை கழுவி கழுவி ஊற்றுவாங்களே. எப்படா மெயின்டைன் பண்ண போகிறது? டேய் போய் உன் பொண்டாட்டியை சமைக்க சொல்கிறான்னு சொன்னால் நீ என்னடா அங்கிட்டு திரும்பிட்டு என்னடா புலம்பிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, என்னதான் இருந்தாலும் நீ செய்கிற மாதிரி வருமா? அம்மா சமையல் என்றைக்குமே அம்மா சமையல் தான். நீயே செய்யுமா ப்ளீஸ்மா, லவ் யூமா. டேய் டேய் இந்த உருட்டுற வேலையெல்லாம் இங்கே வேணாம்டா. உன் பொண்டாட்டி இங்கே வர சொல்லு. என்னது இது? இவ இப்படி கொரட்டை அடிச்சு தூங்குறா. இவளை எப்படி எழுப்புறது? நடி பிரியா, ஏய் எழுந்துறிய கொஞ்சம். என்னங்க நீங்க இவ்வளோ காலையில எழுப்புறீங்க? எனக்கு தூக்கம் தூக்கமா வருதுங்க. எது காலையிலயா? ஏண்டி மணி 10 மணி ஆகுதுரி, எழுந்தரி. அம்மா வேற உன்னை சமையல் பண்ண சொல்லுதுரி. கிச்சனுக்கு வாடி. எது? நான் சமையல் பண்ணணுமா? எனக்கு தான் சமைக்கவே தெரியாதடா. அதுதான் உனக்கு தெரியுமே. என்னடா இப்படி சொல்ற? ஆமாண்டி, அம்மா உன்னை வர சொல்லுது. எத்தனை நாள் தான் நீ இப்படியே இருப்ப? சமையல் பண்ணி கற்றுக்க சொல்லுதுரி, வாடி. என்னங்க என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? எனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சா நல்லா தின்னு இப்படி தூங்குவேங்க. சாப்பாடெல்லாம் செய்ய தெரியாதுங்க. ஏதாவது சொல்லி உங்கள் அம்மாவே சமைக்க சொல்லுங்க. ஏண்டி நான் எவ்வளவோ சொல்லி எங்கள் அம்மா கேட்கவே இல்லடி. உன் பொண்டாட்டியை வர சொல்லு, சமைக்க சொல்லுன்னு சொல்லுதுடி. அம்மாவுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதாண்டி. எப்படியாச்சும் வந்து ஏதாச்சும் செய்யடி. என்னங்க எனக்கு ஒரு சுடு தண்ணி கூட போட தெரியாது. ஏன் அடுப்பே எப்படி பற்ற வைக்கணும் கூட தெரியாதுங்க. ஏங்க இப்படி என்னை போட்டு மாட்டி விடுறீங்க? டேய் அங்கே என்னடா பண்ணுற? சீக்கிரம் கூட்டிகிட்டு வாடா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இதோ வந்துட்டம்மா, இந்த கூட்டிகிட்டு வரம்மா. இருமா. ஏம்மா மருமகளே, இவ்வளோ நேரம் தூங்கின என்னம்மா பண்ணுறது? வீட்டில் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா தானம்மா நம்மளுக்கும் வேலை செய்ய முடியும். எனக்கு பாத்திரம் கழுவ வேண்டிய வேலை இருக்குது, துணி துவைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குமா. நீ போய் அந்த சாப்பாடை மட்டும் வைக்கிறியா? அத்தை நான் வேணும்னா பாத்திரம் விளக்கி தரேன். நீங்கள் வேணா சாப்பாடு செய்யுங்கண்ணே. நீங்கள் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைம்மா மருமகளே, எத்தனை நாள் தான் நானே சாப்பாடு செஞ்சு போடுறது? உன் புருஷனுக்கு நீ உன் கையால் ஆசையாக சாப்பாடு செஞ்சு போடணுமா வேண்டாமா? அவனு எத்தனை நாள் தான் என் கையிலே சாப்பிடுவான்? அவனுக்கு ஆசை இருக்காதா என்ன உன் கையில் சாப்பிடணுன்னு? நீயே போய் சாப்பாடு செய்யுமா, போமா. எதனா டவுட்டுன்னா சொல்லு, நான் வந்து சொல்லித்தரேன். அத்தை அது வந்து என்ன மருமகளே, அது வந்து இது வந்து நீ இழுக்கிற. போய் சட்டு புண்ணு சாப்பாடு செய்யுமா. அவன் பசிக்குதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறான், என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். அவன் பசி தாங்க மாட்டான். போயிட்டு நல்லா வாய்க்கு ருசி நல்லா செஞ்சு போடுமா, போமா. அம்மா இன்னைக்கு வேணும்னா நம்ம கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோமா, சூப்பராக இருக்கும். எது? கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றியா? கொண்டு போடுவோம் உன்னை. அங்கெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா உணவு சுத்தமாக இருக்காது, உடம்புக்கு கெடுதல் தாண்டாகும். நாம் 2 பேர் வீட்டில் இருக்கிறோம், செஞ்சு நல்லபடியாக சாப்பிட முடியாமல் கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. இன்னொரு தடவை கடைக்கு ஆர்டர் பண்ண கொன்னே போடும் உன்னை. இன்னும் முன்னாடி செய்ய சொல்கிறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு.
என்ன மருமகளே இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன், சட்டப்புன்னு போய் சமையல் பண்ண வேண்டியதானே? அவன் வேறு பசி தாங்கலாங்கிறான் பாரு. போ சீக்கிரம் போய் சாப்பாடு செய்ப்போ. அத்தை, அது எனக்கு சமையல் பண்ண தெரியாது அத்தை. என்னது சமையல் பண்ண தெரியாதா? என்னடி சொல்ற? ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துக்கிட்டு அதுவும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சமையல் கூட பண்ண தெரியாதுங்கிற. அப்படி எப்படி தாண்டி உங்கள் வீட்டில் வளர்த்தாங்க உன்னை? டேய், என்னடா உன் பொண்டாட்டி சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறா? ஆமாம்மா, அதனால தாம்மா உன்னை செய்ய சொன்னேன். அவ கிச்சன் பக்கமே போனதில்லம்மா. ஏது கிச்சன் பக்கமே போனதில்லையா? ஆமாத்த, எனக்கு கேஸ் கூட எப்படி ஆன் பண்ணுறதுன்னு கூட தெரியாதத்த. எது சிலிண்டர் கூட பற்ற வைக்க தெரியாதா? ஏண்டா எப்படா இவ்வளோ நாள் லவ் பண்ண அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கிற? என்னடா உன் பொண்டாட்டி ஒன்றுமே தெரியாதுங்கிறான், என்னடா பண்ண போகிறேன்? ஆமாம் ஆமாம், நீ ஒன்றும் கோச்சிக்காதம்மா. அவளுக்கு தான் யூடியூப் இருக்குல்ல, அதில் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியா சமையல் பண்ண சொல்லி தந்துடுறேன்னா. எது யூடியூப்பை பார்த்து சொல்லி தெரியா? போடா வெண்ண மாவனே அங்கிட்டு. என்னடா இப்படி சொல்றிய? முன்னாடியே சொல்லியிருந்தாலும் அவளுக்கு ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுத்து நான் பாட்டு கற்றுக் கொடுத்துருப்பேனடா. என்னடா இப்போ இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி போடுறிய? அத்தை கோச்சிக்காதத்த, எனக்கு எப்படியாவது சமையல் பண்ண கற்றுக் கொடுங்க அத்தை. நீங்கள் கற்றுக் கொடுங்க, நான் சீக்கிரமாக கற்றுக்குறேன். எது சமையல் பண்ணி கற்றுக்குறியா? நான் சமையல் பண்ணி கற்றுக்கவே 5-6 வருஷம் ஆச்சு. இதில் உனக்கு சொல்லி கொடுத்து இன்னும் எப்படி என்னடி ஆக போகுது? சரி வா, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நல்லபடியாக உனக்கு சொல்லித்தரேன். சீக்கிரமாக உன் புருஷனுக்கு ஆக்கி போடுறத நானும் என் கண்ணால் பார்த்துடணும். முருகா, நீதாப்பா என் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். எனக்கு வேறு வழி இல்லைப்பா.